தலைப்பு: மன அழுத்தம். மறுரூபமாக்கும் சத்தியங்கள். பக்கம் 23. மன அழுத்தம் எனும் பாடத்தின் தொடர்ச்சி. நமக்கு நாமே உதவி செய்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமக்கு உதவியாக காணப்படும் காரியங்களை நாமே செய்து கொள்ளலாம். தேவன் தமது குமாரன் மூலமாக நமக்கு அருளியுள்ள மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதும், நாம் எப்படிப்பட்ட நபராக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த பிரகாரமாக நாம் எப்போதும் காணப்படத்தக்கதாய் நம்மை நாமே மன்னித்துக் கொள்ளுவதும் நம்மால் செய்ய முடிகின்ற மிகவும் ஆற்றல் மிக்க காரியங்களில் ஒன்றாய் இருக்கின்றது. நம்மை நாமே மன்னித்துக் கொள்ளாமல் தேவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது, நாம் மன்னிப்பை ஓர் உபதேசமாக, ஓர் இறையியல் கோட்பாடாக, ஒரு நம்பிக்கையாக மட்டும் பார்க்கின்றோம் என்பதையும், நம்மை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும் அளவுக்கு அது மன்னிப்பானது உண்மையில் நமது இருதயங்களில் ஊடுருவவில்லை என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. நமது கடந்த கால பாவங்கள் தொடர்பான அல்லது நிகழ்கால இயலாமைகள் தொடர்பான குற்ற உணர்ச்சியினுடைய பார சுமையினின்று விடுபடுவது என்பது மன அழுத்தத்தினை மேற்கொள்ளும் விஷயத்திற்கு அவசியமாயிருக்கின்றது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. நம்மை காயப்படுத்தினவர்கள் மீதுள்ள கோபத்தின் அல்லது எரிச்சலின் பார சுமையினை நாம் ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கின்றோமே என்றால், நாம் மற்றவர்களை மன்னிப்பது அவசியமாயிருக்கின்றது. ஒருவேளை நாம் அவர்களை மன்னியாவிட்டால், நாம் முத்திரை குத்துதல் மற்றும் தவறாய் முத்திரை குத்துதல் போன்ற ஆரோக்கியமற்ற சிந்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வாய்ப்பிருக்கும். ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. சக கிறிஸ்தவர்களை சகித்தல் என்பது நம்மால் செய்ய முடிகின்ற மற்றொரு முக்கியமான காரியமாகும். உறவுகளினின்று விலகி ஒதுங்கி நிற்பதற்குரிய மனப்பான்மை அதிகமாய் மன அழுத்தம் உள்ளவர்களிடத்தில் காணப்படும். ஒருவேளை நீங்கள் மன அழுத்தத்தில் காணப்படுவீர்களானால், விலகி ஒதுங்கி செல்வதற்கான மனப்பான்மையினை உங்களது முழு பலத்தோடு எதிர்த்திடுங்கள். கிறிஸ்தவ ஐக்கியத்திலிருந்து வரும் உற்சாகம் உங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. எபிரேயர் 11:25. ஜபத்தின் மூலம் பரமபிதாவினிடத்தில் இருக்கும் நமது உறவினின்று விலகிவிடாதபடிக்கு நாம் விசேஷமாய் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். யெகோவா தேவனை தவிர நம்முடைய அனுபவங்களின் ஆழங்களுக்கு செவி கொடுப்பதற்கும் நாம் அணுகுவதற்கும் அண்ட சராசரத்தில் வேறு எவரும் இல்லை. மன அழுத்தத்தில் காணப்படும் குடும்பத்தின் ஓர் அங்கத்தினரை அணுகுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய மன அழுத்தத்தினை கையாளுவது என்பது நம்மை திணறடிக்கின்ற அனுபவமாய் காணப்படும். அதுவும் நமது வாழ்க்கை துணைக்கோ அல்லது குடும்பத்தில் யாரோ ஓர் அங்கத்தினனுக்கோ மன அழுத்தம் காணப்பட்டு அதை நாம் எதிர்கொள்ளுதல் என்பது மிகவும் பாரமான காரியமாகவே இருக்கும். ஒருவர் தன்னுடைய உணர்வுகளுக்கு அடுத்த சொந்த பாரத்தினை சுமப்பது மாத்திரமல்லாமல், மன அழுத்தம் உள்ள நபருக்கும் குடும்பத்திற்கும் பெருமளவில் உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் கொடுத்தாக வேண்டும். உறவுகளினின்று விலகி ஒதுங்குதல் எனும் அறிகுறியின் மூலம் மன அழுத்தம் வெளிப்படுகின்றதெனில், அந்நபர் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வை அனுபவிக்க நேரிடலாம். ஒருவேளை செயல்களின் முடக்கம் எனும் அறிகுறியின் மூலம் மன அழுத்தம் வெளிப்படுகின்றதெனில், ஒருவர் வேலையினையும் வருமானத்தையும் இழக்க நேரிடலாம். கடுமையான மன அழுத்தத்தினை நீங்களாகவே கையாளுவதற்கு முயற்சிக்காதீர்கள். மன அழுத்தம் அடைந்துள்ள நபருக்கு மருத்துவ நிபுணர்கள் சிலரின் உதவியினை பெற்றுத்தர முயற்சியுங்கள். உங்களது குடும்பத்திற்குள் மனநோயாளி ஒருவர் இருப்பது வெளியே தெரிந்தால், அவமானம் வந்துவிடும் என்பது பற்றின எந்த தயக்கங்களும் நீங்கள் மருத்துவர்களை அணுகுவதை தடை பண்ணுவதற்கு அனுமதியாமல் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, உங்களுக்கு தேவையான உதவியினை கொடுக்க முடிகின்ற நபராகிய நண்பரிடமிருந்தோ அல்லது குடும்பத்திலுள்ள வேறொரு அங்கத்தினரிடம் இருந்தோ அல்லது ஆலோசனை நிபுணரிடம் இருந்தோ ஆதரவை பெற்றுக்கொள்ள நாடுங்கள். ஆமேன். சகோதரர் தாமஸ் கில்பர்ட்.
தி ஹெரால்ட் மேகசின் 1997 ஜனவரி. தமிழாக்கம் 2007 மற்றும் 2016. நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதார வசனம் யோவான் 16:32. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். நாம் அறிக்கையிடும் நம்பிக்கைகளை நடைமுறைப்படுத்திடுவதற்கு அதிகம் விலை கொடுத்தாக வேண்டும் என்பதை நாம் அனைவரும் சொல்லாமலேயே அறிவோம். இது நிமித்தம் அநேகவற்றை துறக்க வேண்டியிருப்பதினால் இது ஒருவரை வினோதமான இழப்பின் உணர்வுகளையும் தனிமையின் உணர்வுகளையும் அனுபவிக்க வழிநடத்திடும். ஆனாலும் கார்மேகங்கள் சூழ்ந்திராததும் தேவனுடைய சூரிய பிரகாசம் ஒளிர்கிறதுமான சந்தோஷங்களுள்ள அனுபவங்களில் கழுகை போன்று பறந்து திரியும் ஒருவன் தனிமையின் ஜீவியத்திலும் கூட மனரம்யமாய் ஜீவிக்க வேண்டும். கழுகை போன்று மிகவும் தனிமையில் ஜீவிக்கும் பறவை வேறு எதுவும் இல்லை. கழுகுகள் ஒருபோதும் கூட்டமாய் பறப்பதில்லை, தனிமையில் பறக்கும். அல்லது அதிகபட்சமாக 2 கழுகுகள் சேர்ந்து பறக்கும். அதுவும் இரண்டையும் சேர்த்து பார்ப்பது அரிதே. தேவனுக்காக வாழ்ந்த ஓர் ஜீவியம் என்பது மனுஷ தோழமைகளை அந்த அளவுக்கு அனுபவியாமல் இருப்பினும் தெய்வீகமானவரின் தோழமையினை அறிந்தே இருக்கும். தேவன் கழுகுகளைப் போன்ற மனுஷர்களையே தேடுகின்றார். ஜீவியத்தில் தேவனோடு கூட சஞ்சரிக்கையில் தேவனோடு தனிமையில் சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளாத யார் ஒருவராலும் தேவனுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஆபிரகாமினை தேவ பர்வதமாகிய ஓரேப்பிலே தனிமையில் சஞ்சரித்தவராக நாம் காண்கிறோம். ஆனால் லோத் சோதோமிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எகிப்தினுடைய சகல ஞானத்திலும் கை தேர்ந்தவராக இருந்த மோசே 40 வருஷங்கள் தேவனுடன் தனிமையில் வனாந்திரத்திற்கு போக வேண்டியவராயிருந்தார். கிரேக்க கல்வியினால் நிரம்பினவரும் கமாலியேலின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தவருமான பவுல் அரேபியாவிற்கு போய் தேவனுடன் வனாந்திர வாழ்க்கையினை கற்றுக்கொள்ள வேண்டியவராயிருந்தார். தேவன் நம்மை தனிமைப்படுத்தட்டும். ஆம், தனிமைப்படுத்தட்டும். தனிமைப்படுத்துதல் என்று சொல்லுகையில் துறவி மடத்திற்கு போவதல்ல. இந்த தனிமையின் அனுபவத்தில் குறிப்பாக ஒருவன் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பிறர் ஆதரவை சாராதவனாக வளர்கிறான். இப்படியாக அவன் ஆத்துமாவிற்கு சக அங்கத்தினனுடைய உதவி, ஜபம், விசுவாச ஊக்கம் அல்லது கவனம் தேவைப்படுவதில்லை. பொதுவாகவே மற்ற அங்கத்தினர்களுடைய இத்தகைய உதவிகளும் ஊக்கமூட்டுதல்களும் ஒரு வகையில் அவசியம்தான். மேலும் இவை கிறிஸ்தவனின் வளர்ச்சியில் பங்காற்றுகின்றன என்பதும் ஒரு வகையில் உண்மையே. ஆனாலும் ஒரு காலம் வரும், அப்போது இவைகள் தனிநபருடைய விசுவாசம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு நேரடியான இடையூறுகளாக செயல்படும். நமக்கு தனிமையின் அனுபவத்தினை கொடுக்கத்தக்கதாக எவ்வாறு சூழ்நிலைகளை மாற்றுவது என்பதை தேவன் அறிவார். இப்படி அவர் அனுமதிக்கையில் அச்சோதனைகளில் நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். அவர் அவற்றின் வழியாக நம்மை நடத்துகின்றார். மேலும் சோதனைகள் அனைத்தும் முடிவடையும் போது எப்போதும் போல் சகோதரர்கள் மீது நமக்கு அன்பு குறைவு வராமல் இருந்து வருகின்ற போதிலும் நாம் இனிமேலும் சகோதரர்களால் தாங்கப்படுவதற்கென்று அவர்களை சார்ந்திராமல் இருக்கும் நிலைக்கு வந்து விடுவோம். இன்னுமாக தேவன் நம்மில் சில விஷயங்களை வளர்த்தியுள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். மேலும் நமது சிறகுகளானது மேல் காற்றில் சிறகடித்து பறப்பதற்கு பாடம் கற்றிருக்கிறது. தனிமையாக இருப்பதற்கு நாம் தைரியம் கொள்ள வேண்டும். தேவனுடைய தூதன் யாக்கோப்பின் காதுகளில் சமாதான கர்த்தரின் மறைபொருளான நாமத்தை உச்சரிப்பதற்கு யாக்கோப்பு தனிமையில் விடப்பட வேண்டியிருந்தது. தானியேல் பரலோக தரிசனங்களை பார்ப்பதற்கு அவர் தனிமையில் விடப்பட வேண்டியிருந்தது. பரலோகத்தின் நிழல்படத்தினை யோவான் ஆழமாயும் உறுதியாயும் படிப்பதற்கு அவர் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட வேண்டியிருந்தது. அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார் என்று வாசிக்கிறோம். பெரும் சிறப்புமிக்க இந்த தனிமைப்படுத்துதலுக்காய் சோர்ந்து போகாமல் நாம் ஆயத்தமாயிருக்கின்றோமா? பெரிய சுமைகளோ சிறிய சுமைகளோ எதுவாக இருப்பினும் நாம் யாவருமே சுமை சுமப்பாளிகள். பெரிய சுமைகளோ சிறிய சுமைகளோ எதுவாக இருப்பினும் நாம் யாவருமே சுமை சுமக்கும் பங்காளிகள். ஒருவர் இன்னொருவரின் பாரத்தினை சுமக்கையில் இருவரும் தேவனண்டை நெருங்குகின்றனரே. ஆனாலும் வேறொருவரோடும் சுமக்க இயலாத சில சுமைகள்
தேவனோடு சுமக்க இருக்கின்றனவே. தேவனோடு மாத்திரம் நாம் நடக்க வேண்டிய நெடுந்தொலைவிலுள்ள சில பாதைகள் இருக்கின்றனவே. தனியே சுமக்க வேண்டிய சுமைகளுக்கும் தனியே நடக்க வேண்டிய பாதைகளுக்கும் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இவை பாராட்டப்பட்ட இருதயந்தனை உம்மிடத்திற்கு கொண்டு வர உதவுமானால் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தி ஹெரால்ட் மேகசின் 1949 டிசம்பர் மாதம். தனிமையில் கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்து நிற்பதுதான் மனுஷ இயல்பு. ஆனால் தனித்து நிற்பது என்பது தெய்வீக இயல்பு. ஜனங்களை பின்பற்றுவதும் பேரலையினால் அதன் திசையில் அடித்து செல்லப்படுவதும் மனுஷ இயல்பு. ஆனால் கொள்கைதனை பின்பற்றுவதும் பேரலைதனை எதிர்த்து போராடுவதும் தெய்வீக இயல்பு. ஆதாயங்களுக்காக அல்லது இன்பங்களுக்காக மனசாட்சியினை சமாதானப்படுத்தி சமுதாயத்தையும் மதத்தையும் பின்பற்றுவது மனுஷ இயல்பு. ஆனால் இரண்டையும் சத்தியத்திற்காக அர்ப்பணிப்பிற்காக பலி செலுத்தி நிற்பது என்பது தெய்வீக இயல்பு. தன் விசுவாசத்தை ரோமிற்கு எதிராக போதித்ததினால் தன் ஜீவனுக்கு வேண்டி உத்தரவு சொல்ல நீரோவின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்த அப்போஸ்தலன், ஆம், யுத்தத்தின் தழும்புகளை உடைய அப்போஸ்தலன் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்றே கூறினாரே. நோவா பேழையை கட்டினார், ஆனால் தனியாகவே பயணித்தார். இவரின் வினோதத்தினை கண்டு இவரின் அயலார் நகைத்தனர். நகைத்த அவர்கள் காணாமலே போய்விட்டனரே. ஆபிரகாம் அலைந்து திரிந்து தனிமையில் தொழுது கொண்டார். இம்மேய்ப்பனை சோதோமியர் கண்டுகொள்ளவில்லையே. கண்டு கொள்ளாதவர்களோ அக்கினியில் போய் விழுந்தனரே. தானியேல் தனிமையில் புசித்தார், ஜெபித்தார். எலியா தனிமையில் பலி செலுத்தினார், சாட்சி பகர்ந்தார். எரேமியா தனிமையில் தீர்க்க தரிசனம் உரைத்தார், அழுதார். இயேசு அன்பு கூர்ந்தார் மற்றும் தனிமையில் மரித்தார். சீஷர்கள் நடக்க வேண்டிய தனிமையான பாதையை குறித்து அவர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றாரே. விசால வழியின் பயணிகள் தம் சீஷர்களை நடத்தப் போகும் விதம் குறித்து அவர், நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராயிராதபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது என்றாரே. வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமை புகழ்ந்தனர், ஆனால் மோசேயை துன்புறுத்தினர். இஸ்ரவேலர்களும் ராஜாக்களும் மோசேயை புகழ்ந்தனர், ஆனால் தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தினார்கள். காய்பாவின் கீழ் ஜெப ஆலயங்களில் இருந்தவர்கள் அவர்களின் தீர்க்கதரிசிகளை புகழ்ந்தனர், ஆனால் இயேசுவை துன்புறுத்தினார்கள். போப் ஆண்டவரின் சபைகள் இரட்சகரை புகழ்ந்தனர், ஆனால் பரிசுத்தமானவர்களை துன்புறுத்தினார்கள். முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இரத்த சாட்சிகள் ஆகியோரின் தைரியத்தினையும் பொறுமையினையும் புகழும் இக்காலத்து சபைகளும் உலகமும் சத்தியத்திற்கு அந்த முற்காலத்து சாட்சிகள் போன்று இன்று உண்மையாய் நிற்பவர்களின் உண்மைதனை பிடிவாதம் என, முட்டாள்தனம் என குற்றம் சாட்டுகிறார்கள். பெயர் தெரியாதவர். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்ஸ் இன்ஸ்பிரேஷன். தனிமையான பாதை. மனுஷ இருதயங்களில் மர்மமான காரியம் ஒன்றுள்ளதே. நம்மை நன்கு நேசிப்பவர்கள் சூழ நாம் இருப்பினும், நாம் பிரியத்திற்குரியவர்களாக இருப்பினும், நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஓர் உணர்வு வரவே செய்கின்றதே. ஏனோ தெரியவில்லை, நம் அன்புக்குரிய நண்பர்கள் நம் சந்தோஷங்களை புரிந்து கொள்வதில்லை. ஏனோ அவர்கள் நம் துக்கங்களை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. என்னை முழுமையாக புரிந்து கொள்ளுபவர் ஒருவரும் இல்லை, என் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்றே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் குமுறல்கள் காணப்படுகின்றதே. அந்த தனிமையான பாதையில் நாம் தனியாக, ஆம், தனியாகவே அலைந்து திரிகின்றோமே. நம் ஒவ்வொருவரின் நிலைமை என்னவாக இருப்பினும், நம் இருதயத்திற்கு புரியாத புதிராக இருக்கும். நம் இருதயம் அதன் தனிமை எனும் அந்தரங்க வாழ்க்கையை, ஆம், அவ்வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டுமே. இதன் காரணம் என்ன என்று நீ அறிவாயோ? கர்த்தர் நம் அன்பினை வாஞ்சிப்பதே அந்த காரணம். ஒவ்வொரு இருதயத்திலும் அவரே, ஆம், அவரே முதலிடம் பிடிக்க விருப்பமாய் இருக்கின்றாரே. தனிமைப்பட்டு போன ஒவ்வொருவரும் அவரிடத்தில் வருகையில் அவர்களை பூரண அன்பினால் ஆசீர்வதிக்க வேண்டியும்,
பரிசுத்த சமாதானத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டியும் அவர்களது இருதயத்தின் அனைத்து அறைகளையும் திறப்பதற்கு வேண்டியும் இரகசிய திறவுகோலினை அவரிடத்திலேயே வைத்திருக்கின்றாரே. ஆகையால் இத்தனிமையினை நாம் உணர்கையில், இயேசுவோ என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறுகின்றாரே. நாம் புரிந்து கொள்ளப்படாத ஒவ்வொரு தருணமும் நாம் அவரிடத்திற்கு போவதற்கான அழைப்பே. ஏனெனில் கிறிஸ்து மாத்திரமே, ஆம், அவர் மாத்திரமே ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடிகிறவராவார். அவரோடே தினந்தோறும் நடப்பவர்களுக்கு ஒருபோதும் தனிமையான பாதை இருப்பதில்லையே. ஆம், ஒருபோதும் இருப்பதில்லையே. ஏதோ ஒரு பாரமான சிலுவையின் பாரத்தினால் நீ தளர்ந்து போய், என்னால் தனிமையில் இப்பாரத்தினை சுமக்க முடியாது என்று உனக்குள்ளே நீ இருதயத்தில் கூறுகின்றாயா? நீ உண்மையைத்தான் சொல்லுகின்றாய். நீ கிறிஸ்துவனிடத்திற்கு திரும்பி வரத்தக்கதாக அவர்தான் வேண்டுமென்றே, ஆம், அவரே அச்சிலுவையை அவ்வளவுக்கு பாரமாக்கினார். ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த உனது துக்கங்கள் ராஜாவினிடத்திற்கு நீ திரும்பி வரும்படிக்கு அவரிடமிருந்து, ஆம், அவரிடமிருந்து அத்துக்கங்கள் உனக்கு இரகசிய செய்தியை தெரிவிக்கின்றனவே. துக்கம் நிறைந்தவர் உன் துக்கங்களை நன்கு புரிந்து கொள்ளுவாரே. அனைத்திலும் சோதிக்கப்பட்டுள்ள அவரால் உன்னை புரிந்து கொள்ள முடியுமே. அவரிடத்தில் அடிக்கடி நீ வரலாமே. அவரிடத்தில் நெருங்கவும் முடியுமே. தேவகுமாரன் கிருபையில் முடிவில்லாதவர். அவர் பிரசன்னமே ஏங்கிடும் ஆத்துமாவை திருப்திப்படுத்திடுமே. அவரோடே தினந்தோறும் நடப்பவர்களுக்கு ஒருபோதும் தனிமையான பாதை இருப்பதில்லையே. ஆம், ஒருபோதும் இருப்பதில்லையே. ஆமேன். போயம்ஸ் ஆஃப் தி டான். கூடுதல் வெளி இணைப்புகள். எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ஆரோக்கியமற்ற சிந்தனை முறைகள். 1. எல்லாமே இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்ற சிந்திக்கும் முறை. ஆல் ஆர் நத்திங் திங்கிங். இவ்வகை சிந்திக்கும் முறை என்பது ஜீவியத்தின் நுட்பமான விவரங்களை புறக்கணிக்கும் பழக்கமாகும். இது தவறான பகுத்து பார்த்தலின் அடிப்படையில் சிந்திக்கும் விதமாகும். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால், இது மிதமிஞ்சின எதிர்முனைகளில், எல்லைகளில் மட்டும் சிந்திக்கும் பழக்கமாகும். சிலர் இதை கருப்பு வெள்ளை சிந்தனை என்றும் அழைப்பார்கள். இவ்வகை சிந்தனை முறையானது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றில் இது அல்லது அது என எதிரெதிர் பிரிவாக ஓரம் கட்டுகின்றது. இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவராய் நீங்கள் இருப்பீர்களானால், ஒருவேளை உங்களால் நடப்பிக்கப்பட்ட செயல் பூரணமாய் இல்லை என்றோ, அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களால் செய்ய முடியாமல் குறைவுபட்டு போனாலோ, நீங்கள் உங்களை முழுவதும் தோற்று போனவராக பார்ப்பீர்கள். மிக சிறிய தவறை உங்களில் கண்டாலே நீங்கள் உங்களை முற்றும் தோற்று போனவராக எண்ணிக்கொள்ளுவீர்கள். இடையில் உண்டான சிறு சிறு வெற்றிகளில் சந்தோஷம் கொள்வதற்கோ, அல்லது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம் எனும் எண்ணத்திற்கோ இடம் கொடுக்க மாட்டீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் குறைவை செம்மையாக்க வாய்ப்பே இல்லை, மேலும் தவறுக்கும் இடமே இல்லை என்று எண்ணம் கொண்டிருப்பீர்கள். ஜீவியத்தில் நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும் ஒன்றில் வெற்றிகரமானவராக அல்லது படுதோல்வியை தழுவினவராக மட்டுமே உங்களை பார்ப்பீர்கள். ஒரு காரியத்தை செய்கிற போது அதில் ஏற்பட்ட தவறுகள், குறைவுகள் மீது நீங்கள் கவனம் செலுத்துவீர்களே ஒழிய, அதில் போடப்பட்ட பிரயாசங்களையோ வெற்றிகளையோ ஒரு பொருட்டாகவே கருத்தில் கொள்வதில்லை. நீங்கள் ஒன்றில் உலகத்திலேயே உச்சியில் இருப்பவராக அல்லது இழப்பினுடைய அடிவாரத்தில் இருப்பவராக உங்களை குறித்த எண்ணம் உடையவர்களாய் இருப்பீர்கள். எந்த ஒரு காரியமும் பூரணமாய் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள். சிறு குறைவுகள் ஏற்பட்டு விட்டால் திருத்திக் கொள்ளலாம் என்று யோசிக்காமல் முற்றிலும் தோற்று போனவராக உங்களை குறித்து எண்ணுவீர்கள். இவ்வகை சிந்திக்கும் முறையினை உடையவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்திற்கு இடையில் பல வகை சாம்பல் நிறங்கள், கிரே இருப்பதை ஒத்துக்கொள்வதில்லை. ஒன்றின் விளைவு குறித்து பார்க்கையில் 2 பக்கங்களை, சைட்ஸ் மாத்திரம் பார்ப்பதினால் அவ்விரண்டிற்கும் நடுவில் இருக்கும் நியாயமான இடைப்பட்ட கருத்தை புறக்கணித்து விடுவீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் காரியங்கள் ஒன்றில் வெள்ளையாக அல்லது கருப்பாக இருக்க வேண்டும், ஒன்றில் அருமையாக அல்லது மோசமாக இருக்க வேண்டும். ஒன்றில்
பெரும் வெற்றியாக அல்லது முழுவதும் தோல்வியாக இருக்க வேண்டும். ஒன்றில் பிரமிக்கத்தக்க விதத்தில் புத்தி கூர்மையாய் அல்லது முழுமையாய் முட்டாளாய் இருக்க வேண்டும். ஒன்றில் தெளிவான விஷயமாக அல்லது முற்றிலும் புரியாத புதிராக இருக்க வேண்டும். ஒன்றில் நண்பனாக அல்லது சத்ருவாக இருக்க வேண்டும். ஒன்றில் அன்பாக அல்லது பகைமையாக இருக்க வேண்டும். மற்றும் குறைவு என்ற எதுவும் இருக்கக்கூடாது என்று எண்ணம் கொண்டிருப்பீர்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் 100% முழுமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். மேலும் 100%த்திற்கு குறைவாக எதுவும் இவர்களுக்கு 0%மாகத்தான் தெரியும். 90 முதல் 99% கூட இவர்கள் படுதோல்வி என்றுதான் பார்ப்பார்கள். உதாரணம், உங்களது முதலாளியின் பிறந்த நாளை மறந்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை வீணன் என்றும், நீங்கள்தான் உலகிலேயே முட்டாள் என்றும், நீங்கள்தான் உலகிலேயே மிகுந்த மறதி உள்ள நபர் என்றும் எண்ணிக்கொள்ளுவீர்கள். 2. மிகைப்படுத்தி சிந்திக்கும் முறை, ஓவர் ஜெனரலைசேஷன். இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவராய் நீங்கள் இருப்பீர்களானால், ஒருவேளை ஒரு காரியம் தவறாகி போய்விட்டால் தொடர்ந்து எல்லாமே தவறாகத்தான் ஆகிவிடும் என்று பொதுவான முடிவிற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இல்லையேல் விரும்பத்தகாத ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அப்படியே திரும்ப திரும்ப சம்பவிக்கும் என்று நீங்களே முடிவு செய்து விடுவீர்கள். இது அதிகமாய் எல்லைக்குட்படுத்தப்பட்ட ஜீவியத்திற்கு நேராய் வழிநடத்திவிடும். மற்றும் உலகம் பற்றின உங்களது கண்ணோட்டமானது உலகம் இப்படித்தான் என்கிற விதமாய் காணப்படும். உதாரணம் 1. நீங்கள் சிறிது தூரம் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களது நோய் அறிகுறிகளால் உங்களால் பகுதி தூரம் மட்டுமே நடக்க முடிகின்றது. நீங்கள் மிகைப்படுத்தின எண்ணம் அடைந்தவர்களாக என்னால் ஒருபோதுமே அந்த தூரத்திற்கு நடக்க முடியாது என்று கூறுவீர்கள். 2. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எப்போதும் சம்பவிக்கிறது என்று கூறுதல் ஆகும். 3. என்னை யாருமே அன்பு செய்கிறதில்லை என்று கூறுதல் ஆகும். 4. நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கையில் அம்மருத்துவர் இன்றைய நாளில் கடுமையான அனுபவங்களுக்குள் கடந்து சென்றிருந்தபடியால் உங்களை கருத்தோடு கவனித்துக் கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வனுபவத்தினை ஒரு விரும்பத்தகாத அனுபவமாக நீங்கள் எண்ணிக்கொண்டு அம்மருத்துவர் உங்களுக்கு தொடர்ந்து மருத்துவம் பார்க்க விரும்பவும் இல்லை மற்றும் விரும்பவும் மாட்டார் என்ற முடிவிற்கு வந்து விடுகின்றீர்கள். இந்த அனுமானம் அநேக தேவையற்ற வருத்தத்தையும் படபடப்பையும் கொடுத்துவிடும். இது தேவையற்ற வருத்தமாகும். ஏனெனில் அடுத்த அமர்வுகளில் அம்மருத்துவர் உங்களை மிகவும் கருத்தாய் கவனிப்பவராக இருப்பார். 5. பாதிக்கப்பட்ட பெண்கள் காலம் முழுவதும் எல்லா ஆண்களுமே இப்படித்தான் என்று கூறும் நிலை. 3. வடிகட்டி சிந்திக்கும் முறை, மென்டல் ஃபில்டர். இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவராய் நீங்கள் இருப்பீர்களானால் நேர்மறையான காரியங்களை வடிகட்டி விட்டு எதிர்மறையான காரியங்களிலும் தோல்விகளிலும் மூழ்கி போய்விடுவீர்கள். அதாவது நீங்கள் ஒரே ஒரு எதிர்மறையான தோல்வியினை தேர்ந்தெடுத்து நிஜத்தை குறித்த உங்களது பார்வை இருளாகி போகும்படிக்கு அத்தோல்வியிலேயே நீங்கள் மூழ்கி போய் காணப்படுதல் ஆகும். உதாரணம், பணிபுரியும் இடத்தில் திட்டம் ப்ராஜெக்ட் பிளான் ஒன்றினை முன்வைக்கின்றீர்கள் மற்றும் அதற்காக பாராட்டப்படுகின்றீர்கள். ஆனால் ஒரு சக பணியாளன் சிறு விமர்சனம் ஒன்றினை எழுப்பினால் நேர்மறையான பாராட்டுகள் அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு அந்த ஒரு நபரின் சிறு தாக்குதலை நாட்கணக்காக திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பீர்கள். 2. உங்கள் மகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் தேவனுக்கு நன்றிகள் ஏறெடுக்க உங்கள் இல்லத்திற்கு வருகிறார்கள். நீங்கள் பல மணி நேரங்கள் அவர்களோடு செலவழிக்கின்றீர்கள். ஆனால் அனைத்தும் நிறைவேறி முடிவதற்கு முன்னதாகவே படுக்கை அறைக்கு ஓய்வு எடுக்க உங்களுக்கு வரவேண்டியதாயிற்று. ஒருவேளை வடிகட்டு சிந்திக்கும் இயல்பு உங்களிடத்தில் காணப்படுமானால் நீங்கள் செய்தவைகளை விட உங்களால் செய்ய முடியாதவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தினர் என் இல்லத்தில் வந்திருக்கையில் பரவாயில்லை, என்னால் அவர்களோடு கூட இரவு உணவு உட்கொள்வதற்காவது முடிந்ததே என்று எண்ணுவதற்கு பதிலாக என்னால் முழு நேரமும் அவர்களோடு செலவழிக்க முடியவில்லையே என்று எண்ணி வருந்திக் கொண்டிருப்பீர்கள். 4. நேர்மறையினை தகுதியற்றதாக்கி போடுதல் என்ற சிந்திக்கும் முறை, டிஸ்கவுண்டிங் தி பாசிட்டிவ். இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவர்கள் தனக்கு கொடுக்கப்படும் எவ்விதமான பாராட்டுகளை அல்லது நேர்மறையான ஊக்கங்களை அலட்சியம் செய்து விடுவார்கள். நேர்மறையினை
தகுதியற்றவையாக்குதல் விஷயத்தில் நீங்கள் நேர்மறையை புறந்தள்ளி எதிர்மறைகளில் சஞ்சரிப்பது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு படி மேலாக சென்று நேர்மறையான அனுபவங்களை எதிர்மறையான அனுபவங்களாக உருமாற்றி விடுகின்றவர்களாக இருப்பீர்கள். உதாரணம் 1. நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு நபரிடமிருந்து உங்களது தொலைபேசியில் நட்புறவான குறுந்தகவலை SMS-ஐ பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். அதை குறித்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அதை நீங்கள் எதிர்மறையான அனுபவங்களாக மாற்றி விடுகின்றீர்கள். அதாவது, எங்களது நட்புறவை தொடர்வதாக அல்ல, மாறாக அவள் கடமை உணர்வின் காரணமாக தான் என்னை தொலைபேசியில் அழைத்திருக்கிறாள் என்று எண்ணுகின்றீர்கள். இதனால் தொலைபேசி அழைப்பிற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறதில்லை. ஆனால் உங்கள் தோழியோ உங்களுடன் தொடர்புக்குள் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அழைத்திருப்பாள். ஜனங்களுடைய நோக்கங்கள் பெரும்பாலும் நலமானவைகளாக காணப்படுவதினால் அவர்களது நோக்கங்களை நாம் சந்தேகிக்காமல் இருக்கலாம். 5. முடிவுகளுக்கு தாவுதல் என்ற சிந்திக்கும் முறை, ஜம்பிங் தி கன்க்ளூஷன்ஸ். இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவராய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களது கணிப்புகளை முடிவுகளை ஆதரிப்பதற்கு திட்டவட்டமான ஆதாரங்கள் இல்லை என்ற போதிலும் நீங்கள் காரியங்களை குறித்து எதிர்மறையான அர்த்தத்தில் எடுத்துக் கொள்ளுவீர்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்ளுகின்றார் என்று நீங்களாகவே முடிவு செய்து விடுவீர்கள் மற்றும் அது உண்மைதானா என்று அறிய நீங்கள் முயலுவதும் இல்லை. உறுதியளிப்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லாமலேயே மற்ற நபர் என்ன எண்ணுகிறார் என்பது எனக்கு தெரியும் என்று எண்ணிக்கொள்ளுவீர்கள். மேலும் நிலைமைகள் மோசமாக மாறிவிடும் என்று நீங்களாகவே கற்பனையில் எதிர்பார்ப்பீர்கள் மற்றும் உங்களது இந்த கற்பனையான எதிர்பார்ப்பு திட்டவட்டமான ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ளது என்பதில் நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீர்கள். என்ன சம்பவிக்கப் போகின்றது என்றும் எதிர்மறையான நிகழ்வே சம்பவிக்கப் போகின்றது என்றும் யூகிக்கும் மனநிலை இருக்கும். உதாரணம் 1. இத்தகைய எண்ணம் உடைய நபர் வேடிக்கை அரங்கத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாகவே நான் அங்கு போய் சேர்வதற்கு முன்னதாக நுழைவு சீட்டு அனைத்தும் விற்கப்பட்டுவிடும் என்று சொல்பவராய் இருப்பார். 2. நான் கடமையை தட்டி கழிப்பவன் என்று எனது நண்பர்களும் சக பணியாளர்களும் எண்ணுவதாக நீங்களே முடிவிற்கு வருவீர்கள். ஆனால் இப்படி உங்களை குறித்து எண்ணுகிறார்கள் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரங்களும் இருப்பதில்லை. இது மிகுந்த மன பாதிப்பை கொடுக்கும். என்னை அவள் பார்த்தாள். பின்னர் அவள் தோழியிடம் மெல்லிய குரலில் ஏதோ பேசினாள். அவள் என்னை பற்றிதான் ஏதோ புறங்கூறினாள் என்று எனக்கு தெரியும் என்று கூறும் நிலை. 4. என்னுடைய நேர்முக தேர்வில் இன்டர்வியூவில் நான் தோல்வியுறப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று கூறும் நிலை. 6. செய்தாக வேண்டும் என்று நமக்கு நாமே கட்டாய கோரிக்கைகளை உருவாக்கி சிந்திக்கும் முறை, ஷுட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இவ்வகை சிந்திக்கும் முறையை உடையவராய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எதையாவது ஒன்றை செய்வதற்கு முன்னதாக நீங்கள் சாட்டையினால் அடிக்கப்பட வேண்டும் என்பது போல் நீங்கள் உங்களையே இப்படித்தான் இருக்க வேண்டும் மற்றும் இப்படி இருக்கக்கூடாது என்று கூறி ஊக்குவிக்க முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு நீங்களே இரும்பு வேலி விதிமுறைகளை போட்டுக் கொள்ளுவீர்கள். நம்மை நாம் எதிர்மறையாய் நியாயம் தீர்ப்பதற்கும் நம்மை நாம் குற்றம் சாட்டிடுவதற்கும் கட்டாய கோரிக்கைகளை நமக்கு நாமே மனதில் உருவாக்கி கொள்ளுதல், நமது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் இதை செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது எனும் கட்டாய கோரிக்கைகளை நமக்கு நாமே முன்னிறுத்திக் கொள்ளுதல் ஆகும். இதை செய்ய முடியாமல் போகையில் பின்விளைவு குற்ற உணர்வாக அல்லது அவமானமாக காணப்படுகின்றது. இன்னுமாக உங்கள் மனதிற்குள் உதித்த இக்கட்டாய கோரிக்கையின்படி மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் ஏமாற்றம் அடைவீர்கள். மேலும் இதனால் நீங்கள் சோர்வடைவீர்கள், கோபம் அடைவீர்கள், சினமடைவீர்கள், மனக்கசப்படைவீர்கள். இதனால் நீங்கள் எப்போதும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும் இருப்பீர்கள். கட்டாய அறிக்கைகளினால் உங்களை நீங்களே கஷ்டத்துக்குள்ளாக்குகின்றீர்கள். இது ஒரு வகை அடக்குமுறையாகும். ஒன்றை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதத்தில்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள்ளாக்கிக் கொள்ளுகிறீர்கள் மற்றும் இப்படி முடியவில்லை எனில் குற்ற உணர்வுக்குள்ளாக்குகிறீர்கள் மற்றும் இது ஞானமானதா என்று யோசித்து பார்க்க மறந்து விடுகிறீர்கள். உதாரணம் 1. சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் நான் நேரமே வர வேண்டும் அல்லது நான் என் எடையை குறைக்க வேண்டும் என்று நமக்குள் கட்டாயங்களை உருவாக்கிக் கொள்ளுதல்.
ஏழாவது, முத்திரை குத்துதல் மற்றும் தவறாக முத்திரை குத்துதல், பெயரிடுதல் என்ற சிந்திக்கும் முறை, லேபிளிங் அண்ட் மிஸ்லேபிளிங். இது மிகைப்படுத்தின சிந்தனையினுடைய உச்சகட்டமாகும். உங்களது தவறை விவரிப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கே எதிர்மறையான முத்திரையை குத்தி விடுகின்றீர்கள், சுய தாக்குதல் செய்வீர்கள். உதாரணம்: 1. நான் அதிர்ஷ்டமற்றவன் என்று கூறுதல் ஆகும். 2. நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கூறுதல் ஆகும். 3. நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லிக் கொள்வதாகும். இன்னுமாக, மற்றவர்களுடைய நடத்தை உங்களுக்கு எரிச்சலூட்டுகின்றதெனில் நீங்கள் அவருக்கு எதிர்மறையாக முத்திரை குத்தி பேசுவீர்கள். உதாரணம் 1. அவன் ஒரு நாசமாய் போனவன் என்று கூறுதல் ஆகும். 2. அவன் பொறுப்பற்றவன் என்று கூறுதல் ஆகும். 8வதாக, தன்னை மையப்படுத்துதல் என்ற சிந்திக்கும் முறை, பர்சனலைசேஷன். உங்களால் சம்பவித்திராத ஏதோ ஓர் எதிர்மறையான நிகழ்விற்கு நீங்கள்தான் காரணம் என எண்ணுவீர்கள். இது தன்னைத்தான் குற்றம் சாட்டிடும் மனப்பான்மையாகும். உதாரணம் 1. எனது மகள் தேர்வில் தோற்று போய்விட்டால் நான் அவளுக்கு அதிகமாக உதவி செய்திருக்க வேண்டும் என்று கூறுதல் ஆகும். 2. நீங்கள் சேர்ந்து கைப்பிரதிகள் கொடுத்த பிற்பாடு பொதுக்கூட்டங்களுக்கு ஜனங்கள் அநேகர் வருவார்கள் என்று காத்திருக்கும் போது குறைவான பேர் வந்துவிட்டால் என்னிடம்தான் ஏதோ தவறு இருந்துள்ளது என்று சம்பந்தமே இல்லாமல் உங்கள் மீதே நீங்கள் பழி சுமத்தி வருந்துதல். 9. குற்றம் சாட்டுதல், பிளேமிங். நீங்கள்தான் காரணம் என்று காண்பதற்கு பதிலாக அனைத்து பழியையும் மற்றவர் மீது அல்லது ஏதோ ஒன்றின் மீது சுமத்தி விடுவதாகும். ஒரு காரியத்தில் உங்களது தவறை குறித்து ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட காரியங்களுக்காய் மற்றவர்களையும் வெளிப்புற சூழ்நிலைகளையும் நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள். உங்களது வலி, உங்களது இழப்பு, உங்களது தோல்வி முதலானவைகளுக்கு மற்றவர் மேல் பழி சுமத்துதல் ஆகும். உதாரணம் 1. நான் தாமதமாய் வந்தது என் தவறல்ல, கூட்ட நெருக்கடியே காரணம். 2. உன்னால் தான் நாங்கள் கடனில் காணப்பட்டு இருக்கிறோம் என்று கூறுதல். 10வது, ஊதி பெரிதுபடுத்துதல், மேக்னிஃபையிங். எதிர்மறையான சிறு விஷயங்களை ஊதி பெரிதுபடுத்திக் கொள்ளுதல், சிறு தவறுகளை, பயங்களை, குறைவுகளை குறித்து கொலை குற்றம் போல் மிகைப்படுத்தி எண்ணுவது, சிறு குன்றை பெரும் மலையாக்கி ஊதி பெரிதுபடுத்துதல். 11. சுருக்குதல், மினிமைசிங். மற்றவர்களுடைய நற்பண்புகளையோ அல்லது உங்களது நல் விஷயங்களையோ முக்கியத்துவமற்றதாக காட்டுவது அல்லது பேசுவது ஆகும். உதாரணம் 1. நான் ஒரு முக்கியமான விருதை வாங்கினது உண்மைதான், ஆனால் இது நான் இத்துறையில் சாதனை படைத்துவிட்டேன் என்பதாகாது என்று கூறுதல் ஆகும். 12. மாற்றம் வேண்டுமென்ற கற்பனை, ஃபெலாசி ஆஃப் சேஞ்ச். மற்றவர்களை அழுத்தம் கொடுத்து மாற்ற நினைத்தல். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு மற்றவர்கள் மாற வேண்டும் என்று கற்பனை செய்தல். எனது சந்தோஷங்கள் மற்ற ஜனங்களை சார்ந்திருப்பதினால் நான் அவர்களை மாற்றமடைய பண்ண வேண்டும் என்பதே இச்சிந்தனை உள்ளவர்களின் நம்பிக்கை. இது மற்றவர்களின் நலனை பாதிக்கும் சிந்தனை வகையாகும். உதாரணம் 1. என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் இப்படி செய்திருப்பீர்கள் அல்லது செய்திருக்க மாட்டீர்கள் என்று கூறுதல் ஆகும். 13. மிகையாக்குதல், ஓவர்வெல்மிங். பிரச்சனை ஒன்றை உங்களால் கையாள முடியாது என்று நீங்களே முடிவு செய்யும் அளவுக்கு அப்பிரச்சனையை அவசியம் இல்லாமல் பெரிதாக்கி பார்ப்பீர்கள். 14. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் சக்சஸ், ஃபியர் ஆஃப் டிஸ்அப்ரூவல் ஆர் கிரிட்டிசிசம். தோற்றுவிடுவோமோ, வெற்றியடைய வாய்ப்பு இருக்காதோ, மற்றவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்களோ, விமர்சிப்பார்களோ என்பது குறித்த அச்சங்கள். அளவுக்கு அதிகமான பகுத்தறிவற்ற பயம். 15. எப்போதுமே நான் சரியாக செய்வேன் என்று சிந்திக்கும் முறை, ஆல்வேஸ் பீயிங் ரைட். உங்களது செயல்கள் அல்லது எண்ணங்கள் சரியானவை என்று நிரூபிப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் உங்களையும் கஷ்டத்துக்குள்ளாக்குவீர்கள் மற்றும் இது உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதகமாய் இருக்கும். நீங்கள் தவறே செய்வதில்லை என்று எண்ணுவீர்கள்.
நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள அவசியம் என்றாலும் அதற்கு செவி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்பதை யாரேனும் வெளிப்படுத்த முற்படுவதை உங்களால் ஜீரணிக்க முடியாது. இது உங்களை தனிமைப்படுத்திவிடும். உதாரணம் 1. நீ என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் சொல்லுவதுதான் சரி என்று கூறுதல் ஆகும். 16. அண்டர் எஸ்டிமேட்டிங் கோப்பிங் எபிலிட்டிஸ். எதிர்மறையான நிகழ்வுகளை கைக்கொள்ளுவதற்குரிய உங்களது ஆற்றலை நீங்களே குறைவாய் மதிப்பிடுதல். 17. நியாயம் கற்பித்தல் ஜஸ்டிஃபிகேஷன். உங்கள் குறைவுகளை, தவறுகளை நீங்களே நியாயப்படுத்திக் கொள்ளுதல். 18. உங்களுடைய பொருளாக காணப்படும் காரணத்தினால் அப்பொருளுக்கு அதிகமாய் நீங்கள் மதிப்பு கொடுத்தல். ஆமேன். இத்துடன் மன அழுத்தம் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.